இந்த பிரபஞ்சம் 14 உலகங்களின் தொகுப்பாக நாம் கருதினாலும் அது ஒருவேளை ஒரு தொடக்கமாக இருக்கலாம். இந்த பிரபஞ்சத்தின் எல்லைகளை தாண்டிச் செல்லும் ஒரு ரகசிய வரைபடம் நமது பண்டைய சாஸ்திரங்களில் உள்ளது என்று கற்பனை செய்து பாருங்கள். துக்கம், நோய், முதுமை, மரணம் ஆகியவற்றின் சுவடே இல்லாத ஒரு தெய்வீக நிலை, தனது சொந்த ஒளியால் பிரகாசித்து ஆனந்தம் மட்டுமே நிரம்பிய ஒரு பரம இருப்பிடம். இன்று அந்த பண்டைய பிரபஞ்ச வரைபடத்தின் அர்த்தத்தை நாம் ஆராயப் போகிறோம். சாஸ்திரங்களில் உள்ள குறிப்புகளை அடிப்படையாக கொண்டு வைகுண்டம் உண்மையில் எங்கு உள்ளது, அது பூமியிலிருந்து எவ்வளவு தொலைவில் உள்ளது என்பதை கண்டறிய முயல்கிறோம். இது அறிவியல் முடியும் இடத்தில் ஆன்மீகம் தொடங்கும் ஒரு ஆழமான பயணம். இந்த பயணத்தை தொடங்குவதற்கு முன் நமது பிரபஞ்சத்தின் அமைப்பை புரிந்து கொள்ள வேண்டும். வேதங்களும் புராணங்களும் கூறுவதன்படி பிரபஞ்சம் முதலில் திரிலோகம் எனப்படும் 3 நிலைகளாக இருந்தது. அதன் கீழ் பாதாள உலகத்தின் 7 நிலைகள் உள்ளன. நடுவில் மத்திய உலகம் உள்ளது. அதில் நமது பூமி அடங்குகிறது. இது பூலோகம். இதற்கு மேலே ஊர்த்வலோகம் எனப்படும் தெய்வீக உலகங்கள் அமைந்துள்ளன. மொத்தம் இந்த 14 உலகங்களும் ஒன்றின் மேல் ஒன்று அடுக்கப்பட்ட அமைப்பாக கருதப்படுகின்றன. இதில் பூலோகம் மையமாக விளங்குகிறது, நாம் வாழும் செயல் நிலம். பூலோகத்தின் மேல் புவர்லோகம் உள்ளது. இது சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திர மண்டலங்கள் அமைந்துள்ள பகுதி. புராணங்களின்படி இது பூமியிலிருந்து சுமார் 1.4 மில்லியன் யோஜனைகள் தொலைவில் உள்ளது. இதற்கு மேலே தேவர்களின் அரசனான இந்திரன் வாழும் ஸ்வர்கலோகம் உள்ளது. இது நற்செயல்களின் பலன்களை அனுபவிக்கும் இடமாகும். ஆனால் இதுவும் நிரந்தரமானது அல்ல. புவர்லோகத்திலிருந்து இது சுமார் 10 மில்லியன் யோஜனைகள் மேலே உள்ளது. இதற்கு பிறகு வரும் உலகங்கள் இன்னும் உயர்ந்ததும் மர்மமானவையாகும். மகாலோகம், மகாமுனிவர்கள் தங்கும் இடம்; ஜனலோகம், பிரம்மாவின் மனப்புத்திரர்கள் வாழும் தளம்; தபோலோகம், அனைத்தையும் துறந்த துறவிகள் தங்கும் நிலை. இவற்றின் உச்சியில் சத்தியலோகம் அல்லது பிரம்மலோகம் உள்ளது. இது நமது பௌதீக பிரபஞ்சத்தின் மிக உயர்ந்த நிலை. மற்ற உலகங்களிலிருந்து சுமார் 12 கோடி யோஜனைகள் உயரத்தில் அமைந்துள்ள இது தோராயமாக 1.47 லட்சம் கிலோமீட்டர்கள் தூரத்திற்கு சமமானதாக கருதப்படுகிறது. இங்கேயே பிரம்மா வாழ்கிறார். இதுவரைதான் நமது பௌதீக பிரபஞ்சத்தின் எல்லை. இதற்கு அப்பால் நமது கற்பனைக்கு எட்டாத ஒரு பரிமாணம் தொடங்குகிறது. சாஸ்திரங்களின்படி நமது பிரபஞ்சமும் அது போன்ற கோடிக்கணக்கான பிரபஞ்சங்களும் விஷ்ணுவின் சக்தியின் ஒரு சிறிய பகுதியே. இந்த பகுதி ஏகபாத விபூதி என அழைக்கப்படுகிறது. இதற்கு பின் திரிபாத விபூதி எனப்படும் ஆன்மீக உலகம் உள்ளது. இந்த இரண்டிற்கும் இடையில் விரஜா எனப்படும் ஒரு அதிசய நதி ஓடுகிறது. அது சாதாரண நதி அல்ல, அது ஒரு எல்லை. பௌதீக உலகத்திற்கும் ஆன்மீக உலகத்திற்கும் இடையிலான பிரிவை குறிக்கும் தெய்வீக வரம்பு. ஒரு ஆன்மா தனது கர்மங்களிலிருந்து முற்றிலும் விடுபட்டு இங்கு வந்தடையும் போது இந்த விரஜா நதியில் நீராடுகிறது. அந்த நொடியில் அதன் அனைத்து உலகியல் குணங்களும் அழிந்து அது ஆன்மீக உலகிற்குள் நுழைய தகுதியானதாக மாறுகிறது. இப்போது மிக முக்கியமான கேள்வி எழுகிறது. இந்த விரஜா நதிக்கு அப்பால் உள்ள அந்த பரம இருப்பிடம் வைகுண்டம் உண்மையில் எங்கு உள்ளது? அது பூமியிலிருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கிறது என்பதை கண்டறிய முயல்கிறோம். விஷ்ணு புராணம் மற்றும் பாகவத புராணம் போன்ற நூல்கள் நமக்கு சில முக்கியமான குறிப்புகளை வழங்குகின்றன. சில புராண கணக்கீடுகளின்படி வைகுண்டம் சத்தியலோகத்திற்கு மேலே சுமார் 26.2 மில்லியன் யோஜனைகள் தூரத்தில் அமைந்துள்ளது. ஒரு யோஜனை சுமார் 12.3 கிலோமீட்டர்கள் என்று எடுத்துக்கொண்டால் சத்தியலோகத்தில் இருந்து மட்டுமே இதன் தூரம் சுமார் 322.1 மில்லியன் கிலோமீட்டர்களாக கருதப்படுகிறது. மேலும் பூமியிலிருந்து அனைத்து உலகங்களின் மொத்த தூரத்தையும் சேர்த்து கணக்கிட்டால் அது ட்ரில்லியன் கணக்கான கிலோமீட்டர்களை எட்டும். இந்த அளவிலான பரந்த தூரத்தை இன்றைய மிகவும் மேம்பட்ட தொழில்நுட்பத்தை கொண்டிருந்தாலும் கூட அளவிடுவதோ அல்லது சென்றடைவதோ கிட்டத்தட்ட சாத்தியமற்ற ஒன்றாகும். சற்று கற்பனை செய்து பாருங்கள். மணிக்கு சுமார் 60,000 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் நாசாவின் அதிவேக விண்கலத்தில் நாம் பயணித்தாலும் கூட வைகுண்டத்தை அடைய மில்லியன் கணக்கான ஆண்டுகள் தேவைப்படும். இந்த அதிசயமான புள்ளி விவரங்கள் நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை உணர்த்துகின்றன. வைகுண்டம் என்பது காலத்திற்கும் வெளியிற்குமான நமது சாதாரண புரிதலை முற்றிலும் மீறிய ஒன்று. அது ஒரு சாதாரண இடமல்ல, GPS மூலம் கண்டறியக்கூடிய ஒரு இருப்பிடம் அல்ல. மாறாக அது நமது எண்ணங்களையும் கற்பனையையும் தாண்டிய ஒரு பரிமாணம். வைகுண்டத்தின் மகத்துவத்தை வார்த்தைகளால் விவரிப்பது மிக கடினமானது. அது விஷ்ணு பகவானின் திரிபாத விபூதி எனப்படும் தெய்வீக சக்தியின் ஒரு பகுதியாகும். அதாவது அவரது சக்தியின் 3/4 பங்கை கொண்ட பரம்பொருள் நிலை. இதன் பொருள் வைகுண்டம் நமது முழு பௌதீக பிரபஞ்சத்தை விட குறைந்தது 3 மடங்கு பரந்ததும் அதைவிட உயர்ந்த தெய்வீக தன்மையுடையதும் ஆகும். ஸ்ரீமத் பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார், நதஸ்யதே சூர்யோ நசஸ்யங்கோ பாவகத்வா நிவர்த்தந்தே தாம பரமம் மமா. இதன் பொருள், என் உன்னதமான இருப்பிடம் சூரியனாலும் சந்திரனாலும் நெருப்பாலும் ஒளி செய்யப்படுவதில்லை. அந்த இடத்தை அடைந்தவர்கள் மீண்டும் திரும்பி வருவதில்லை. இதன் மூலம் வைகுண்டம் தன்னால் தானே ஒளியாக்கும் ஒரு சுய
ஒளி கொண்ட உலகம் என்பதும் விளங்குகிறது. அங்குள்ள ஒளி கோடிக்கணக்கான சூரியன்களை விட பிரகாசமானதாக இருந்தாலும் அது கண்களை உறுத்துவதில்லை. மாறாக அமைதியானதும் குளிர்ச்சியானதும் இதமானதும் ஆகும். அங்கு காலத்தின் தாக்கமே இல்லை. எனவே அங்கே யாரும் முதுமையடைவதில்லை, நோய்வாய்ப்படுவதில்லை, இறப்பதில்லை. அங்குள்ள மரங்கள் அனைத்தும் கற்பவிருட்ச மரங்களாக இருந்து நினைத்ததெல்லாம் வழங்குகின்றன. அங்குள்ள நிலம் தெய்வீக ரத்னங்களாலும் விலைமதிப்பற்ற கற்களாலும் ஆனது. அந்த உன்னத இருப்பிடத்தில் விஷ்ணு பகவான் தனது தேவியர்களான மகாலட்சுமி, ஸ்ரீதேவி, பூதேவி மற்றும் நீலாதேவியுடன் குடியிருக்கிறார். மேலும் அந்த தெய்வீக உலகை சேவிக்கவும் பாதுகாக்கவும் 96 கோடி தெய்வீக பரிவாரங்கள் எப்போதும் இருப்பதாக சாஸ்திரங்கள் விவரிக்கின்றன. இது அன்பும் ஆனந்தமும் பக்தியும் மட்டுமே நிறைந்த ஒரு உலகம். இவ்வளவு பரந்ததும் கற்பனைக்கு எட்டாததுமான வைகுண்டத்தின் தூரத்தையும் மகிமையையும் அறிந்த பின் இயல்பாகவே ஒரு கேள்வி எழுகிறது. அந்த வைகுண்டத்தை நாம் எப்படி சென்றடைவது? இந்த கேள்விக்கு சாஸ்திரங்கள் மிகவும் தெளிவான பதிலை வழங்குகின்றன. இந்த பயணம் ராக்கெட் மூலம் மேற்கொள்ளப்படுவதில்லை. இது ஒரு ஆன்மீக பயணம். ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதன் மூலம் வைகுண்டத்தை உடல் ரீதியாக அல்ல, ஆன்மீக ரீதியாக முக்தியை அடைவதன் மூலம் சென்றடையலாம். சாஸ்திரங்கள் இந்த உயர்ந்த நிலையை அடைவதற்கு 3 முக்கியமான மார்க்கங்களை விளக்குகின்றன. ஞான யோகம், ஆன்மாவும் பரமாத்மாவும் ஒன்றே என்பதை ஆழ்ந்த ஞானத்தின் மூலம் உணர்வது. கர்மயோகம், எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் ஒவ்வொரு செயலையும் இறைவனுக்கே அர்ப்பணிப்பது. பக்தி யோகம், கலியுகத்தில் மிகவும் எளிமையானதும் மிகவும் சக்தி வாய்ந்ததுமான மார்க்கம். அசைக்க முடியாத நம்பிக்கை மற்றும் தன்னலமில்லா அன்பின் மூலம் இறைவனின் அருளை பெறுவது. புராண கதைகள் இந்த ஆன்மீக பயணத்தை அழகாக விவரிக்கின்றன. ஒரு ஆன்மா முக்திக்கு தகுதியானதாக மாறும்போது இறைவனின் தூதர்கள் அதை அழைத்துச் செல்ல வருகிறார்கள் என்று கூறப்படுகிறது. 33 கோடி தேவர்கள் அந்த ஆன்மாவை கௌரவித்து அதை விரஜா நதிக்கு கொண்டு செல்கிறார்கள். அந்த ஆன்மா விரஜா நதியில் நீராடும் போது அது தனது சூட்சும உடலை துறந்து ஒளிமயமான தெய்வீக உடலை பெறுகிறது. அதன் பிறகு இறைவனின் பரிவாரங்கள் அந்த ஆன்மாவை முழு மரியாதையுடன் விஷ்ணு பகவானின் சந்நிதிக்கு அழைத்துச் செல்கின்றனர். இதுவே வாழ்க்கையின் இறுதி இலக்கு. ஆனால் இதைவிட இன்னும் ஆழமான ஒரு உண்மை உள்ளது. உண்மையான வைகுண்டம் நமது பிரபஞ்சத்திற்கு அப்பாற்பட்டதாக இருந்தாலும் பகவான் தனது கருணையால் பூமியிலேயே அதன் பிரதிபலிப்புகளாக 3 புனித தலங்களை உருவாக்கியுள்ளார். இவை பூமி வைகுண்டம் என அழைக்கப்படுகின்றன. இங்கு செய்யப்படும் பக்தியும் தரிசனமும் வைகுண்டத்தை அடையும் பாதையை எளிதாக்கும் என்று நம்பப்படுகிறது. முதலாவது உத்தரகாண்டில் அமைந்துள்ள பத்ரிநாத் தாம். நர் மற்றும் நாராயணன் மலைகளுக்கிடையில் அலக்நந்தா நதிக்கரையில் அமைந்துள்ள இந்த தளம் 4 தாழங்களிலும் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. விஷ்ணு பகவான் இன்றும் இங்கு தவம் செய்கிறார் என்று கூறப்படுகிறது. 2வது குஜராத்தில் உள்ள துவாரகாபுரி. துவாபர யுகத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் தாமே நிறுவிய இந்த நகரம் அவரது தெய்வீக லீலைகளின் மையமாக விளங்கியது. 3வது ஒடிசாவில் உள்ள ஜெகநாதபுரி. இது கலியுகத்தின் வைகுண்டம் என்று அழைக்கப்படுகிறது. புராணங்களின்படி விஷ்ணு பகவான் இங்கு புருஷோத்தம நீலமாதவர் வடிவில் வீற்றிருந்து தனது பக்தர்களுக்கு எல்லையற்ற அருளை வழங்குகிறார். இந்த 3 புனித தலங்களும் நமக்கு ஒரு ஆழமான உண்மையை நினைவூட்டுகின்றன. நாம் இப்போது பரம வைகுண்டத்தை அடைய முடியாவிட்டாலும் அதன் தெய்வீக அனுபவத்தை இங்கேயே பக்தியின் மூலம் உணர முடியும். அதனால் மீண்டும் அந்த கேள்வி எழுகிறது. 3 உலகங்களுக்கும் 14 லோகங்களுக்கும் அப்பால் வைகுண்டம் எங்கே இருக்கிறது? இன்று சாஸ்திரங்களின் இந்த தெய்வீக வரைபடத்தின் மூலம் நாம் ஒரு உண்மையை புரிந்து கொண்டோம். அது நமது பிரபஞ்சத்தின் மிக உயர்ந்த எல்லையான சத்தியலோகத்திற்கு அப்பால் மில்லியன் கணக்கான யோஜனைகள் தொலைவில் விரஜா நதிக்கு அப்பால் தூய்மையான ஆன்மாவால் மட்டுமே அடையக்கூடிய ஒரு ஆன்மீக பரிமாணத்தில். ஆனால் இந்த அளவிலான பரந்த தூரம் நம்மை பயமுறுத்துவதற்காக அல்ல. விஷ்ணு பகவான் இன்றும் இங்கு தவம் செய்கிறார் என்று கூறப்படுகிறது. 2வது குஜராத்தில் உள்ள துவாரகாபுரி. துவாபர யுகத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் தாமே நிறுவிய இந்த நகரம் அவரது தெய்வீக லீலைகளின் மையமாக விளங்கியது. 3வது ஒடிசாவில் உள்ள ஜெகநாதபுரி. இது கலியுகத்தின் வைகுண்டம் என்று அழைக்கப்படுகிறது. புராணங்களின்படி விஷ்ணு பகவான் இங்கு புருஷோத்தம நீலமாதவர் வடிவில் வீற்றிருந்து தனது பக்தர்களுக்கு எல்லையற்ற அருளை வழங்குகிறார். இந்த 3 புனித தலங்களும் நமக்கு ஒரு ஆழமான உண்மையை நினைவூட்டுகின்றன. நாம் இப்போது பரம வைகுண்டத்தை அடைய முடியாவிட்டாலும் அதன் தெய்வீக அனுபவத்தை இங்கேயே பக்தியின் மூலம் உணர முடியும். அதனால் மீண்டும் அந்த கேள்வி எழுகிறது. 3 உலகங்களுக்கும் 14 லோகங்களுக்கும் அப்பால் வைகுண்டம் எங்கே இருக்கிறது? இன்று சாஸ்திரங்களின் இந்த தெய்வீக வரைபடத்தின் மூலம் நாம் ஒரு உண்மையை புரிந்து கொண்டோம். அது நமது பிரபஞ்சத்தின் மிக உயர்ந்த எல்லையான சத்தியலோகத்திற்கு அப்பால் மில்லியன் கணக்கான யோஜனைகள் தொலைவில் விரஜா நதிக்கு அப்பால் தூய்மையான ஆன்மாவால் மட்டுமே அடையக்கூடிய ஒரு ஆன்மீக பரிமாணத்தில். ஆனால் இந்த அளவிலான பரந்த தூரம் நம்மை பயமுறுத்துவதற்காக அல்ல. மாறாக உண்மையான பயணம் வெளியில் அல்ல, நம்முள்தான் இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காகவே. வைகுண்டம் என்பது வெறும் ஒரு இடம் இல்ல,
அது ஒரு நிலை, அது பிரக்ஞன் உச்சம். அதை ராக்கெட்டால் அடைய முடியாது. பக்தி, நற்செயல்கள், தன்னலமற்ற அன்பு ஆகியவற்றின் மூலம் மட்டுமே அடைய முடியும். இந்த ஆன்மீக பயணத்தில் நீங்கள் புதிதாக ஏதாவது அறிந்திருந்தால் தயவு செய்து இந்த வீடியோவை விரும்பி உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். வைகுண்டத்தின் இந்த மர்மத்தை பற்றி உங்களுக்கு வேறு என்ன தெரியும்? கீழே உள்ள கருத்துக்களில் பகிருங்கள். மேலும் ஸ்ரீஹரியை நினைவு கூர்ந்து கருத்துரைகளில் ஜெய் ஸ்ரீஹரி என்று எழுத மறக்காதீர்கள். இதுபோன்ற ஆன்மீக குறிப்புகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.